ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஃபைனலாக மகாநதி சீரியலில் காவேரி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்காங்க. நம்மளோட சோமு அப்பா அவருமே வந்து புரிஞ்சுக்கிட்டாரு காவேரியை, அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஃபைனலாக விஜய்க்கும் வந்து புரிய வச்சார். அதை வந்து அவர் பெட்ரூமில் உட்காந்து யோசிக்கிற அளவுக்கு காவேரியை பற்றி அவங்க சொன்னது எல்லாத்தையுமே அவர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட ஒரே விஷயம் காவேரிக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றது தான். அது வந்து அவருக்கு தெரியல காவேரிக்கு நல்லது பண்ணுறோமா கெட்டது பண்ணுறோமான்ட்டு. ஆனால் காவேரிக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு. ஆனால் கரெக்டாக கேட்டார், உன் பொண்டாட்டியை ஒருத்தன் அடிக்கும்போது எப்படிடா அவனை நீ உள்ளே விட்ட அடித்த ஒருத்தனை அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு வேர்ட்ஸும் நீட்டாக க்ளீனாக அழகாக பேசியிருந்தார் நம்ம தாத்தா. இன்னைக்கு காவேரி நினச்சும் ஃபீல் பண்ணுறாரு, சித்தியை நினச்சும் ஃபீல் பண்ணுறாரு, தாத்தாவை நினச்சும் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் லெட்டர் எழுதி வச்சதை இப்போ வரைக்கும் பார்க்கல. இங்கே தான் எங்கேயாவது இருப்பா காவேரி அப்படின்ற மாதிரியே இருந்தார். காலையிலேருந்து நான் காவேரியை பார்க்கல அப்படின்னு தாத்தா சொன்னதுக்கப்புறம் தான் விஜய்க்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம்ல, காவேரியை வந்து காலையிலேருந்து தாத்தாவும் பார்க்கலன்றாரே, எங்கே போயிருப்பா, நைட்டு இந்த மாதிரி சொன்னாலே அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறாரு. காவேரி வீட்டை விட்டு வெளில போயிருக்காங்க. இந்த பிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் போட்டுட்ருக்காங்க காவேரி. விஜயும் வந்து கேஷுவலான ஒரு பேண்ட் ஷர்ட்டு, நார்மல் ஃபார்முலாலாம் போடலை. அவசரமாக ஓடி வருவோம் இல்லையா, நம்ம தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த மாதிரி போட்டிருக்காரு. ஒருவேளை கொடைக்கானலுக்கே போயிட்டாங்களா அப்படின்னு தெரியல. இந்த பக்கம் தன்னோட அம்மா வீட்டுக்கும் வந்து காவேரி வரலை. அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்தாலும் வந்த மாதிரி தெரியல. நைட்டு எல்லாருமே தூங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் இங்கே வந்து காவேரி மிஸ் ஆகிறாங்க. விஜயும் இப்போ வரைக்கும் பார்க்கல அவங்க எழுதி வச்ச லெட்டர். எங்கே போயிருப்பாங்க காவேரி அப்படின்னு விஜய் வந்து கெஸ் பண்ணி போவாரா, இனிமேல் தேடுற வேலை தான் இருக்கும் மண்டேலேருந்து அவருக்கு. ஒருவேளை கொடைக்கானல் போயிருப்பாங்களா, ரசிகர்கள்லாம் ஒரு சிலர் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த ஸ்வெட்டர் போட்ட பிக்கை பார்த்துட்டு காவேரி வந்து கொடைக்கானல் போயிட்டுருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் கொடைக்கானல் போன மாதிரி எந்த ஒரு ஷூட்டிங் அப்டேட்ஸும் வரலை இந்த ஒரு பிக்கை தவிர்த்து. மேபி கொடைக்கானல் போயிட்டு பசுபதியால் மறுபடியும் ஏதாவது ஆபத்து வர மாதிரி ட்ராக் வருமா, இல்லை கொடைக்கானல் ட்ராக்கையே வந்து இங்கே சரௌண்டிங்ஸில் வந்து கொடைக்கானல் அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு காவேரி மிஸ் ஆயிட்டாங்க. விஜயோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பிரிவு கூட நல்லது தான், காவேரியை பற்றி விஜய் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. கண்டிப்பாக விஜய் வந்து உடஞ்சி போவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. காவேரி இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் பார்க்கலாம். வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.